ஹாய் 90s கிட்ஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஆல்ரெடி ஒரு பார்க் இருந்துச்சு. அந்த பார்க்கை ஆல்ட்ரேஷன் பண்ணி இப்போ புதுசாக நிறைய கேம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி, நம்ம ஆக்சுவலாக அது மே மந்த்தே இது வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம கொஞ்சம் லீவில் இருந்ததுனால வந்து பார்க்க முடியல. ஸோ இன்றைக்கி பிள்ளைங்க வந்து ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்ததுனால இன்றைக்கி போய் ஆகலாம்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை நான் அழைச்சிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக தான் இருக்குது, பிள்ளைங்க விளையாடுற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே நீட்டாக இருக்குது. பிளேஸ் உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம முகிலச்சதுரியாக என்னென்ன பிடிக்கணும்னா இப்போவே வந்து ஆளுக்கு பிளான் பண்ணிவிட்டு அவங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம சறுக்கி விளையாடுறதுல பார்த்தீங்கன்னா இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் அதுலேயே விளையாடுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பசங்க விளையாடுற மாதிரி இருக்குது. பிள்ளைங்க எப்படி விளையாடுவாங்கன்னு தெரியல. சரி, ஃபஸ்ட்டு விளையாடட்டோன்ட்டு நாங்கள் விட்டுட்டோம். 2 பேருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க. நான் ஃபஸ்ட்டு போகிறேன், நீ ஃபஸ்ட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹோம் ஒர்க்கு எழுதணும்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பார்க்கு இல்லை பக்கத்தில் வாக்கிங் இந்த மாதிரி பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்தால் அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. ஸோ நான் ரொம்ப நல்லா கொஞ்சம் கேட்டுட்டு இருந்ததுனால இன்றைக்கி நான் அழைச்சிட்டு வந்துட்டேன். 1 ஹவர் விளையாடுன்னு சொல்லிட்டு 2 மணி நேரத்துக்கு விளையாடினாங்க. ரொம்ப டயர்டாகிட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே தூங்கிட்டாங்க. இந்த மாதிரி பார்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எல்லா ஊர்லேயுமே வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையாகவே இது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா எல்லா நேரமும் நம்ம அதிகமாக வெளியில் போக முடியாது பசங்களை அழைச்சிட்டு. ஸோ நம்ம ஊருக்குள்ளேயே இந்த மாதிரி குட்டி குட்டி பார்க்குங்க இருந்துச்சுன்னா கொஞ்சம் பசங்க விளையாடுறதுக்கும் நல்லாயிருக்கும், நம்மளும் கொஞ்சம் மணி சேவ் பண்ண முடியும். ஸோ நாங்கள் ரொம்ப அதிகமாகலாம் வரமாட்டோம். வீக்லி ஒன்ஸ் வரதே ரொம்ப கஷ்டம். மந்த்லி ட்வைஸ் வேணால் சொல்லலாம், மந்த்லி ட்வைஸ் வேணால் வருவோம். நமக்கு ஒர்க்கே கொஞ்சம் சரியாக இருக்கும். ஸோ பிள்ளைங்க ரொம்ப அடம் பிடிச்சாங்கன்னா அழைச்சிட்டு வருவோம். இல்லை பிள்ளைங்க வந்து ஹோம் ஒர்க்லாம் எழுத வைக்கும் போது பார்த்திங்கன்னா பார்க் அழைச்சிட்டு போகிற சீக்கிரம் எழுதி முடிங்கன்னா ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. அதனாலவே சரி சொல்லிட்டோம் அழைச்சிட்டு வந்துடலான்ட்டு அழைச்சிட்டு வந்துடுவோம். இங்கே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் போக போக நிறைய கூட்டம் அதிகமாகிடுச்சு. இந்த சுற்றி விளையாடுறது பார்த்திங்கன்னா நான் பயந்தேன், சதுரியா எப்படி உட்காந்து போகும்னு பயந்தேன். ஆனால் சதுரியா தான் வந்து ரொம்ப நேரம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. முகிலனுக்கு அது சுற்றி வரும்போது மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இறங்கிட்டான். அதுக்கப்புறம் சதுரியா வந்து கையை விட்டுட்டு தாட்டாக காமிக்கும் போது 2-3 வாட்டி ஸ்லிப் ஆகிட்டாங்க. அதனால் வச்சு இந்த கேம் வேண்டாம் போதும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கேமுக்கு மூவ் பண்ணிட்டோம். இங்கே குறைஞ்சது பார்த்திங்கன்னா 15க்கு மேலே வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம சென்னைக்கு தான் அழைச்சிட்டு போகணும், அங்கே தான் வந்து தீம் பார்க் இருக்குது, பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி பார்க் இருந்துச்சுன்னா பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம பழைய வீட்டில் இருக்கும் போது அடிக்கடி வருவோம், வீக்லி ஒரு ட்வைஸாவது வந்துடுவோம். இப்போ புது வீட்டுக்கு மாறினதுக்கப்புறம் அதிகமாக வரதில்லை. வீட்லேயே வந்து வேலை சரியாக இருக்குது. நம்ம ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ் வேலை, வீட்டுக்கு வந்தால் வீட்டில் வேலை. ஸோ பிள்ளைங்க ஃப்ரீயாக இருக்கும் போது தான் அழைச்சிட்டு வர மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் வந்து சண்டே மட்டும் வரமாட்டோம். சண்டே பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்குமே கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த டைம் மட்டும் வரமாட்டோம். மற்ற டேஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். அந்த டைமில் வருவோம். இல்லை பசங்க கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. ஏன்னா நீ நானும் அடிச்சுதான் தள்ளி விளையாடிட்டு ரொம்ப இன்ஜுரி ஆகிடும். அதனாலேயே நான் பயந்துட்டு கூட்டம் அதிகமாக இருக்கும்போது அழைச்சிட்டு வர மாட்டேன். எனக்கு நம்ம பிள்ளைங்களே எவ்வளோ பெரிய வாழ்ன்னு நமக்கு தெரியும். அதனால் கூட்டம் கம்மியாக இருக்கும்போது தான் நான் அழைச்சிட்டு வருவேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு விசிட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அழைச்சிட்டு வருவேன். சதுரியா ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க. முகிலனுக்கும் சதுரியாவுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். யாராவது பேசாமல் இருந்தால் கூட அவங்க எல்லாரையுமே அக்கா அண்ணான்னு கூப்பிட்டு பேசி ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. 2 பேருமே வந்து ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க. எப்போவுமே டயர்ட் ஆகாமல் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. நான் தான் ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன் அவங்க பின்னாடியே ஓடி ஓடி. ஸோ நம்ம இந்த மாதிரி விளையாட்டு இருக்கும்போது நம்ம பின்னாடி ஓட வேண்டாம், நீ விளையாடு, நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டேன். அவங்க பாட்டுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க.
அவங்க அப்பாவுக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருந்ததுனால அவங்க அப்பா வர முடியல. நாங்கள் 3 பேர் மட்டும்தான் வந்தோம். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம முகிலன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தான். முக்கால்வாசி பேர் இதில் நம்ம முகிலன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ எல்லாரையுமே முகிலனுக்கு தெரியுது. எல்லோரும் முகிலனுக்கு பாய் சொல்லிட்டு இருந்தாங்க. முகிலனும் கொஞ்சம் டயர்டாக விளையாடினாங்க. ஸ்விங்கெலாம் வந்து நான் கொஞ்சம் அலோவ் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ தான் வந்து அவன் கொஞ்சம் தைரியமாக விளையாட ஆரம்பிக்கிறான். அதனால் நான் ஸ்விங்லாம் கொஞ்சம் அலோவ் பண்ணல. கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டா கீழே விழுந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்விங்லாம் அலோவ் பண்ணலை. மற்ற கேமில் மட்டும் இதை மட்டும் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 or 4 கேம்ஸ் மட்டும் தான் நான் அலோவ் பண்ணேன் விளையாடுறதுக்கு. இந்த சுற்றி வர்றதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் நல்லா பெயிண்ட் அடிச்சு அதை புதுசாக இருக்கு. இன்னும் கவரையை வந்து ரிமூவ் பண்ணலை. இப்போ தான் பிள்ளைங்க விளையாடி கொஞ்சம் கொஞ்சம் கவரெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ பெயிண்ட் புதுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக வந்து வழுக்கும். அதனால் நான் மேலே கொஞ்சம் சுற்றி விளையாடுற அந்த கேமு அதெல்லாம் அலோவ் பண்ணலை. அதுக்கு பக்கத்தில் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கேட் மாதிரி போட்டு ரவுண்டாக இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்தது. அதனால் பிள்ளைங்களை நான் அங்கே போகிறதுக்கும் அலோவ் பண்ணலை. இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு நான் பின்னாடி வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்குது, ஒரு பெரிய மரம். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 7 இயர்ஸாக நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி எப்போதுலேருந்து இருக்குன்னு தெரியல. இது பார்க்கும்போது தெரியும் பெரிய மரம். ஆக்சுவலாக அந்த மரத்தை வந்து வெட்டலை, அவங்க வெட்டாமல் அதுக்கு சுற்றி வந்து கான்க்ரீட் போட்டு அதில் வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து வயசானவங்க உட்கார்றதுக்கும் சேஃப்டியாக இருக்கிறதுக்கும் கான்க்ரீட் போட்டு வச்சுருக்காங்க. அந்த மரம் வந்து யாரும் டிஸ்டர்பும் பண்ணலை. அது பக்கத்துலேயே வந்து உட்கார்ற மாதிரி இருக்குது, மற்றவங்களுக்கு நிழலும் தருது. நல்லா யோசித்து பண்ணியிருக்காங்க. அது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிள்ளைங்க சிங்கிளாக விளையாடுறதுக்கும் தனித்தனியாக விளையாடுறதுக்கும் அந்த அந்த புல் மாதிரி இருக்கிற அனிமல் இருந்துச்சு. ஜம்ப் பண்ணி விளையாடுறது. நம்ம 2 பிள்ளைங்களுமே அதில் முகிலன் சதுரியா 2 பேருமே என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க. ஸோ இன்றைக்கி விளையாடினது போதும் கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்து 2 மணி நேரம் ஆச்சு. அப்பயும் 2 பேருக்கும் வரதுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை. இருந்தாலும் வாங்க போகலான்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே 2 பேருமே சாப்பிட கூட இல்லை. உடனே தூங்குறதுக்கு டயர்டாகிட்டு தூங்குறதுக்கு பிளான் பண்ணாங்க. சாப்பிட்டு தான் ஆகணும்ன்ட்டு 2 பேரையும் சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் தான் 2 பேரையும் தூங்க வச்சேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.